துவரம்பருப்பு 1 கிலோவில் 2 பாக்கெட், 2 கிலோ நம்ம வந்து துவரம்பருப்பு வாங்கியிருக்கோம். நாட்டு சக்கரை வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அரை கிலோவில் 2 பாக்கெட்டு, 1 கிலோ மொத்தமாக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உளுந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கிட்டு வரதுக்காக இப்போ ரெடியாக இருக்கேன். எப்போவுமே நான் சிதம்பரம் நூதனத்தில் தான் வாங்குவேன். இன்றைக்கி போய்ட்டு நூதனத்தில் தான் வாங்கிட்டு வர போகிறேன். நீங்கள் தொடர்ந்து விளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தள்ளிட்டோம். தர்ஷன் இன்னைக்கு நம்ம கூட ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாரு, ஏகப்பட்ட பொருள் பாருங்க வாங்கியிருக்கோம். தர்ஷன், அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் நீ நம்ம பொருள் எடுத்து வைக்கணும், ஓகேவா? ஃபுல்லாக இப்போ தர்ஷன் தான் எடுத்து வைக்க போகிறோம். பொறுமையாக எடுத்து வை. போதும், இரு அவங்க பில் போடட்டு இரு. இதெல்லாம் நிமித்தி வைக்கணும். இப்படி நிமித்தி வைக்கணும், இப்படி வைக்கணும். பாக்ஸ் எல்லாம் நிமித்தி வைக்கணும், இப்படி வைக்கணும். எல்லாத்தையும் The next day. இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே நேற்றே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நைட்டு என்னால் அன்பாக்சிங் பண்ணி காமிக்க முடியல. இப்போ எல்லாமே உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன், என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி இவ்வளோ பட்ஜெட்டில் நான் தீபாவளி அப்போ தான் நான் வந்து மளிகை பொருள் வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் 500, 1000 கம்மியாக தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வாங்கியிருக்கேன். இப்போ எல்லாமே நான் அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்கிட்டு வந்திருக்கிற மளிகை பொருள் இங்கே இருக்குது. இது வந்து பசங்களுக்கு மிக்சர் வாங்கியிருக்கோம். இங்கே ஒரு மூட்டை இருக்குது, இங்கே ஒரு பாக்ஸில் கொஞ்சம் இருக்குது. டேமேஜ் ஆகிறது எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டிருக்காங்க, மற்றதெல்லாம் மூட்டையில் கட்டியிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எவ்வளோ ரேட்டில் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். வாங்கிட்டு வந்திருக்கிற மளிகை பொருள் எல்லாத்தையும் இப்போ டேபிள் மேலே எடுத்து வச்சுருக்கிறேன். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம், அது கடைசியாக காமிக்கிறேன். இப்போ நம்ம மளிகை பொருளை மட்டும் பார்க்கலாம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பொட்டுக்கடலை 500 கிராம் வாங்கியிருக்கேன். அரை கிலோ பொட்டுக்கடலை வாங்கியிருக்கேன். அடுத்து பாசிப்பயிறு அரை கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து பொங்கல் செய்வேன் அடிக்கடி, அதுக்காக. துவரம்பருப்பு 1 கிலோவில் 2 பாக்கெட், 2 கிலோ நம்ம வந்து துவரம்பருப்பு வாங்கியிருக்கோம். நாட்டு சக்கரை வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அரை கிலோவில் 2 பாக்கெட்டு, 1 கிலோ மொத்தமாக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உளுந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். அடுத்து சேமியா பாக்கெட்டு ஒரு 4 பாக்கெட் இருக்கும். வீட்டில் குயிக்காக சமைக்கணுன்னா இந்த சேமியா பாக்கெட் நான் உடனே எடுத்து சமைச்சிருவேன். நெக்ஸ்ட்டு எப்பி நூடுல்ஸ் பாக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாக்கெட் இருக்குது. அடுத்து ஜாமான் வளர்க்குற எக்ஸோ சோப்பு வந்து 4.
பேஸ்ட் ஒரு 100 கிராம். அடுத்து சக்ரா கோல்டு டீ தூள் ஒரு 100 கிராம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பட்டாணி 250 கிராம், முந்திரி 100 கிராம், கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு 2 ரோலு, பட்ஸு 1, இது பாத்ரூமில் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் டீ தூள் 100 கிராம், 2 டீ தூள் இந்த டைம் எடுத்துருக்கேன். இது வந்து ரேட்டு கம்மி, சக்ரா கோல்டு ரேட் அதிகம். நெக்ஸ்ட்டு கடுகு 250 கிராம், அது கூடவே பார்த்தீங்கன்னா கலப்பு எடுத்தாச்சு உளுந்து. பெப்பர் பவுடர் 50 கிராம், ரசப்பொடி 50 கிராம், மஞ்சள் தூள் 100 கிராம், பச்சி மாவு பாக்கெட் 200 கிராம், சிக்கன் 65 மசாலா 50 கிராம், வெந்தயம் 100 கிராம், ஏலக்காய் சின்ன பாக்கெட், சிந்தால் சோப்பு 1, குட் நைட் லிக்யூட் 1, சூடம், விபூதி, சிவப்பு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாம்பிராணி வத்தி 2 பாக்கெட், 3 ரோல் புரூத்தூள், ஜிஆர்பி நெய் 200 ml, ருச்சி இஞ்சி ஊறுகாய், பூஸ்ட் பசங்களுக்கு, தேங்காய் எண்ணெய் 250 ml, ஒரு கொலின் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கொலின் ஒன்று வாங்கியிருக்கேன், பெருங்காயத்தூள் 50 கிராம், சாஃப்ட் டச் கம்ஃபோர்ட் ஒரு பெரிய பாட்டில். அடுத்து கம்ஃபோர்ட் வத்தி 3 பாக்கெட், கோல்டு வின்னர் 3 லிட்டர். இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் எவ்வளோ வருதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பொருளுடைய ரேட் எல்லாம் பாருங்கள், எல்லாமே ரேட்டு நம்ம வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். குவான்டிட்டி மட்டும் அதிகமாக இருக்குது. டோட்டல் ஐட்டம் பாருங்கள், 50 ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மளிகை பொருள் வாங்கியிருக்கோம். ப்ரைஸ் எல்லாமே ஃபைனல் ரேட் இங்கே போட்டிருக்காங்க. இதில் காஸ்ட்லியாக நம்ம எது எடுத்துருக்கோம்னா ஆயில் பாக்கெட் தான் எடுத்துருக்கோம். ஒரு பாக்கெட் 178 ரூபா. மொத்தம் 479 ரூபாய்க்கு நம்ம வந்து 3 பாக்கெட் மல்லாட்டன் எடுத்துருக்கோம், கோல்டு வின்னரு. மற்றது எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் நீங்களே. 223, 218. ஸோ எல்லாமே ரேட்டு கம்மி தான். நம்ம டோட்டல் ஐட்டம் வந்து 50 வாங்கியிருக்கோம். இதோட மொத்த அமௌண்ட் பாருங்கள், 3579 ரூபாய்க்கு நம்ம வந்து இந்த மாதத்துக்கு மளிகை பொருள் வாங்கியிருக்கோம். இங்கே போட்டுக்கு பாருங்கள் ரேட்டு 3579 ரூபாய்க்கு 50 ஐட்டம் மளிகை பொருள் வாங்கியிருக்கோம். இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் மொத்தம் பாருங்கள். இப்போ பசங்களுக்கு வாங்கியிருக்கிற ஸ்நாக்ஸ் அந்த பக்கம் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம் எவ்வளோ வாங்கியிருக்கோம்னு. பசங்களுக்கு வாங்கியிருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே இப்போ மேலே எடுத்து வச்சுருக்கிறேன், பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. நப்பாட்டி 2, மல்லாட்டை கேக் ஒரு 3, இது கமர்கெட் ஒரு பாக்கெட்டு, ப்ரௌனி, அடுத்து சாக்கோ, மில்க் ரோல் 1, குட் டே ரோல் 1. மற்றதெல்லாம் மிக்சர் ஐட்டத்தில் எல்லாமே இருக்குது பாருங்கள். எல்லா ஐட்டமும் மிக்சர் ஐட்டம் இருக்குது. ஒரு ரோலாக நம்ம எடுத்துருக்கோம், அது உள்ள ஒரு 6 பீஸ் 7 பீஸ் இருக்கும். அந்த மாதிரி பசங்களுக்கு இப்போது ஸ்நாக்ஸும் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி மொத்த பட்ஜெட் வாங்கியிருக்கிற மளிகை பொருள் இங்கே இருக்குது. ஸ்நாக்ஸோட ரேட்டு இங்கே இருக்குது, பார்க்கலாம். ஸ்நாக்ஸோட ரேட்டு பாருங்கள், 464 ரூபாய்க்கு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மட்டுமே வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி இதில் பாதி ஸ்நாக்ஸோட ரேட்டு இந்த பில்லுலேயும் இருக்குது. இந்த டேபிள் மேலே இருக்கிற மொத்த பொருளோட ரேட்டு 4000 ரூபா சம்திங் வந்துருச்சு. 500 ரூபாய் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம். 3500 ரூபாய்க்கு நம்ம மளிகை பொருள் வாங்கியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதத்துக்கு தேவையான அனைத்து மளிகை பொருளும் வாங்கியாச்சு. இது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சிப்பம் அரிசியும் வாங்கியிருக்கோம். அது 1350 ரூபா ஒரு சிப்பம் அரிசி. அது இல்லாமல் ஒரு அட்டை முட்டையும் வாங்கியிருக்கோம். இந்த சிப்பா வந்து 1350. இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள், காய்கறி, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே ஒரு 5000 ரூபா பட்ஜெட்டில் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ எல்லாமே நான் அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காமிச்சாச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த பிளாகில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.